கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் முதல் வருஷம் 2021 பொறுப்பேற்ற உடனேவே சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற உடனேவே 2,75,00,000 மதிப்பீட்டில் வந்து நம்ம தொகுதியில் உள்ள அனைத்து பள்ளி மாணவ மாணவிகளும் தரையில் அமரக்கூடாது, எல்லாருமே வந்து பெஞ்சில் தான் அமரணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த சிட்டிங் பெஞ்ச் அவங்களுக்கு அமைச்சாங்க. பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி எல்லாருமே பெஞ்சில் அமரணும்னு அவங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கி செஞ்சு கொடுத்தாங்க. அதே போல் நம்ம அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தனியார் பள்ளிக்கு நிகராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 12 புதிய வகுப்பறைகள், அதாவது தனியார் நிறுவன உதவியுடன் ஏறக்குறைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1,96,00,000 மதிப்பீட்டில் ஒரு 12 அறைகள் கொண்ட நவீன கட்டடத்தை அண்ணனோட முயற்சியால் நம்ம வார்டில் நம்ம பள்ளியில் கட்டி கொடுத்தாங்க. அதை போக அதே மாதிரி அண்ணனோட நிதியில் நம்ம மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் ஏற்கனவே ஒரு ஆர்ஐ ஆஃபீஸ் இருந்தது. அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழுதானது நிலையில் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஐயை பார்க்கணுன்னா நொலம்பூர் தான் போகணும். அந்த சிரமம் மக்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 21 லட்சம் மதிப்பீட்டில் அண்ணன் வந்து அந்த ஆர்ஐ ஆஃபீஸை வந்து புதுப்பிச்சு அது திறக்கப்பட நிலையில் உள்ளது, பணி முடிவடைஞ்சிச்சு. அதே போல் நம்ம 151வது வார்டில் சபரி நகரில் பார்த்தீங்கன்னா பழுதடைந்த நிலையில் இருந்த அங்கே உள்ள மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை. ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் நானும் வந்து அங்கே நலச்சங்கம் கட்டணம் திறக்க போகும்போதே அண்ணன் கிட்ட வச்ச கோரிக்கை என்னன்னா, இந்த கட்டடம் இடிகிற விரிசல் விட்டு இடிகிற நிலைமையில் இருக்குது, இது எங்களுக்கு எப்போ சீர் செஞ்சு தருவீங்கன்னு 2022 கேட்டாங்க. கேட்ட உடனே அடுத்த ஆண்டு நிதியிலே அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் மதிப்பீட்டில் அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணி இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதில் வந்து 3 ரூம் வரப்போகுது. ஒரு மகளிருக்கான நலச்சங்க கட்டிடமும் போக நியாய விலை கட்டிடமும் 2 சேர்ந்து வரப்போகுது. அதே போல் நமது நமக்கு நாள் திட்டத்தின் கீழே நம்ம மருத்துவமனை அரசு மருத்துவமனை வளாகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு நாம திட்டத்தின் கீழே அண்ணனோட முயற்சியால் ஒரு தனியார் நபர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1,18,00,000 மதிப்பீட்டில் ஒரு புதிய நூலகம் அமையுள்ளது. அந்த ஒரு பெரிய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நம்ம தொகுதியிலே எங்கேயும் அமையல. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நூலகம் அமையப்பட உள்ளது. அதுக்கான வேலைகள் அடுத்த மாதம் துவங்கப்பட உள்ளது. அதே போல் அடுத்த சின்னப்பூர் அரசு நகர் மருத்துவமனை இங்கே உள்ள நம்ம தொகுதியில் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த பைபாஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் வரும்போது அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லவே இல்லை. அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உடனே வந்து இங்கே அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நீங்கள் ஸ்டான்லி போங்க, ஜிஹெச்